தானே கொலிசியம் கட்டினாங்க. கொலிசியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நான் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணுறது, கொலிசியங்கிறது குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ஆட்கள் இருப்பாங்க சுத்தி. அந்த 2 லட்சம் ஆட்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்தவர்களை பிடிச்சு கொண்டு முதல்ல இப்ப கிரிக்கெட் கிரவுண்டில் கொண்டு 11 பேரை விடுவாங்க இல்லையா, இதே போல கொண்டு விடுவாங்க. அங்க கிடக்க சிங்கங்கள் இறை, அதாவது 10 நாள் 15 நாள் சிங்கத்துக்கு இற போடாம அவுத்து விடுவாங்க. இந்த 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 2 லட்சம் பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சிங்கத்துக்கு கூட யார் சண்டை போடணும்? கிறிஸ்தவர்கள். யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ இவங்க மட்டும் சண்டை போடணும், கடிச்சு குதறி தின்னும். அதை இவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அதுதான் அன்னைக்கு சபைகள். பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் நடந்தது. மிருகங்களுக்கு உணவாக கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா 2 மரங்கள், 2 மூங்கில் கம்புகள்ல ரெண்டு கையும் 2 காலையும் இந்த பக்கம் கட்டுவாங்க, 2 கையும் 2 காலையும் அந்த பக்கம் ஒரு மூங்கில கட்டிட்டு கயரை வெட்டி விட்டுருவாங்க. உடம்பு என்ன செய்யும்? அப்படியே 2ஆ கிழிஞ்சு அந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ். கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இந்த ராஜா செய்த பாருங்க. அந்த பக்கம் யானைகளை நல்ல, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு தண்ணிகளை குடிக்க செய்து வயர் நிரம்பி அதில் படுக்க வச்சு யானைகளை கொண்டு நடக்க செய்தான்.